கோவை வாளையாறு அருகே எக்ஸ்பிரஸ் ரயில் மோதியதில் யானை ஒன்று இன்று காலை உயிரிழந்தது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை களத்தில் உள்ள நமது செய்தியாளர் ஜான்சி மாலாஸ்ரீயிடம் கேட்கலாம். ஜான்சி, கோவையில் யானைகளின் இறப்பு என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இந்த நிலையில் வாளையாறு அருகே ஒரு யானை எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி இறந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த விபத்து எப்படி நடந்தது? உயிரிழந்த யானைக்கு பிரேத பரிசோதனை எப்போது நடத்தப்பட இருக்கிறது? நிச்சயமா அனிதா, கோவையை பொறுத்தவரை யானைகளோட உயிரிழப்பு என்பது தொடர்ந்து அதிகரித்து வருதுன்னே சொல்லலாம். இன்று சரியாக காலை 5 மணிக்கு கோவையை அடுத்த கேரள எல்லைக்கு உட்பட்ட அந்த வாளையாறு பகுதியில் கொல்லத்திலிருந்து விசாகப்பட்டினம் செல்லும் விரைவு ரயில் மோதி ஆண் யானை ஒன்று உயிரிழந்துள்ளது. சரியாக காலை 5 மணிக்கு இந்த சம்பவம் நடந்ததாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த யானை என்பது அதாவது அந்த ரயில் தண்டவாளத்திற்கு நடுவே நிற்கும் போது எக்ஸ்பிரஸ் ரயில் என்பது அதிவேகமாக வந்த காரணத்தினால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இது போன்ற உயிரிழப்புகள் ரயிலில் அடிபட்டு யானைகள் இழப்பது அதிகமாக ஆகிவிட்டது. குறிப்பாக சொல்லப்போனா இந்த யானை உயிரிழப்பு என்பது தமிழக கேரள எல்லைக்கு உட்பட்ட அதாவது பாலக்காடிலிருந்து கோவை செல்லும் வழியில் இரட்டை ரக மின்சார ரயில் பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் பாதையில் செல்லக்கூடிய ரயிலின் வேகம் என்பது 65 கிலோமீட்டருக்கு அதிகமாக தான் உள்ளது. அந்த வனப்பகுதிக்கு அருகில் இந்த தண்டவாளம் அமைந்துள்ளதால் தங்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்காகவோ இல்லை தண்டவாளத்தில் யானைகள் நிற்கும் போது இந்த சம்பவம் என்பது தொடர்ந்து அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக ரயில்வே துறைக்கு தொடர்ந்து வனத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கிறார். அதாவது ரயிலின் வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும், ஆனால் அந்த ரயிலின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாது என ரயில்வே நிர்வாகம் தற்போது தகவல் தெரிவித்துள்ளது. இது போன்ற சம்பவத்தை பார்க்கும்போது இந்த யானை உயிரிழப்பை தடுக்க ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தற்போது அதாவது வாளையாறு பகுதியில் இறந்துள்ள இந்த யானைக்கு சரியாக 12 மணிக்கு மேல பிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ளது. மருத்துவர்களோட பற்றாக்குறை என்பது இந்த வன உயிரினங்களை பாதுகாக்கணும்னு அதிக அளவில் சொல்லலாம். யானைகள் அடிபட்ட உடனே சிகிச்சை அளித்து அந்த யானையை காப்பாற்றிவிடக்கூடும். ஆனால் இந்த பகுதியை பொறுத்தவரை மருத்துவர்களுடைய பற்றாக்குறை என்பது அதிகமாக உள்ளது. எனவே தான் அடிப்பட்ட யானையை கூட காப்பாற்ற முடியாமல் ஒரு சில நேரத்தில் இறந்துவிடக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே அந்த வன உயிரின மருத்துவர்களை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தற்போது சரியாக 12 மணிக்கு மேல் தொடங்க உள்ள இந்த பிரேத பரிசோதனைக்கு கூட மருத்துவர்கள் வராததால் காலதாமதம் கூட ஏற்படலாம் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். லலிதா. ஜான்சி, கடந்த 20 நாட்களில் 6 யானைகள் இறந்ததாக சொல்லப்படுகிறது. இது குறித்து வனத்துறை சார்பாக என்ன விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது? ஜான்சி, குறிப்பாக சொல்லணும்னா கோவையை ஒரு கடந்த 2 வாரத்திற்கு முன்பாக அந்த டாப் ஸ்லிக் பகுதிக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த மகாராஜ் யானை, அது மட்டும் இல்லாமல் மதுக்கரை அடுத்த மதுக்கரை பகுதியில் ரயிலில் அடிப்பட்ட இறந்த யானை என இதுவரை மொத்தம் 6 யானைகள் உயிரிழப்பு சம்பவம் தொடர்ந்து ஏற்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களை மொத்தம் பார்த்தோன்னா 17 யானைகள் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் இறந்துள்ளது. தமிழகத்தில் யானைகளோட உயிரிழப்பு என்பது தொடர்ந்து அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக வனத்துறை பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக நம்ம வனத்துறை அதிகாரிகள் தீவிரமாக நடவடிக்கை மேற்கொள்வதாக தகவல் தெரிவிக்கின்றனர். இருந்த போது கடந்த 2010ஆம் ஆண்டு ரயில்வே மற்றும் வன உயிரினத்துறை அறக்கட்டளையின் சார்பில் ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கின்றனர். இந்த கண்காணிப்பு குழு என்பது பி லைன் எனப்படும் ரயில் பாதை சேவை மூலம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 24 மணி நேரமும் ரயில் வனத்திலிருந்து தண்டபாளத்திற்கு ரயில்கள் வராமலும் வந்தாலும் அதை துரத்தி விடவும் 24 மணி நேர கண்காணிப்பு அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த பணி இப்போது முழுமையாக நடைபெறவில்லை. இதனால் தான் தொடர்ந்து உயிரிழப்பு என்பது சற்று அதிகமாக உள்ளது. எனவே அதனையும் மத்திய அமைச்சகத்துக்கு கொண்டு சென்று எங்களுடைய அதாவது சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு கொண்டு சென்று ரயில்களோட யானைகளுடைய விபத்தினை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க முன்வருவதாக வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர். லலிதா. ஜான்சி, மேலும் இது போன்ற இறப்புகளை தடுப்பதற்காக வன உயிரின ஆர்வலர்கள் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார்கள்? நிச்சயமா தொடர்ந்து இப்போ யானைகள் வெளியில உயிரிழப்பதற்கான காரணம் அவங்க அந்த குடியிருப்பு பகுதியில் அதாவது வழித்தடங்களை ஆக்கிரமிப்பது முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது. இந்த பகுதியை பார்த்தோம்னா நிறைய ஆக்கிரமிப்புகளால் வீடுகள் மற்றும் பல கல்லூரிகள் அமைந்துள்ளது. இதன் காரணமாகவே இந்த வனத்திலிருந்து யானைகள் வரும்போது அதனை துரத்தி அடிப்பதற்காக தொடர்ந்து வனத்துறைக்கு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதன் காரணமாக வனத்துறைகள் அதை துரத்தி அடிப்பதாக சொன்னாலும் அந்த வழித்தடங்களை ஆக்கிரமிப்பது இதற்கு முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது. எனவே வன உயிரின ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய
சொல்லக்கூடிய கருத்து என்பது யானைகள் வனத்துறை விட்டு வெளியாமல் வராமல் பாதுகாக்கக்கூடிய வேண்டிய விஷயம் வனத்துறைக்கு அதிகாரிகள் தான் உள்ளது. எனவே அவர்களுக்கு தேவையான தண்ணீர் மற்றும் பல்வேறு அடிப்படை வசதிகளை மேற்கொள்ள அவர்கள் முன்வர வேண்டும். மேலும் அந்த மின்சார ரயிலில் அடிபட்டு பல யானைகள் உயிரிழப்பதற்கு காரணமாக ரயில் சுரங்கப்பாதை அல்லது மேம்பாலம் அமைக்கணும், அல்லது முள்வேலி போன்றவற்றை அமைத்து யானைகள் வராமல் தடுக்க வேண்டும். இது போன்ற சின்ன சின்ன அடிப்படை விஷயங்களை செய்தால் மட்டுமே யானைகள் உயிரிழப்பை தடுக்க முடியும் என வன உயிரின ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இருந்தபோதும் வனத்துறை மற்றும் ரயில்வே நிர்வாகம் இணைந்து இது போன்ற விஷயங்களை செய்தால் விரைவில் செய்தால் மட்டுமே இது போன்ற உயிரிழப்புகள் குறையும். தற்போது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை ஆறாக இருந்தாலும் தமிழகம் முழுவதும் 17 யானைகள் உயிரிழப்பு என்பது வனத்துறைக்கு ஒரு மிகுந்த ஒரு வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. எனவே இது போன்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி யானைகளின் உயிரிழப்பை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்கள் மட்டுமல்ல, அதாவது வன உயிரின ஆர்வலர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களிடையே அதிக அளவில் எழுந்துள்ளலாம் சொல்லலாம். லலிதா, ஜான்சி, உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.